ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பேயோட பகுதி 13 தான் பார்க்க போகிறோம். அவன் அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு அந்த ஆளுக்கிட்ட இதுதான் கொடுக்க இருந்துச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு அதை அவனோட பேக்கில் வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அவன் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு காத்திட்டு இருக்கிறது அவனுக்கு கேட்டுச்சு. அவன் சத்தம் வர்ற திசையை நோக்கி ஓடினான். ஆற்றுக்குள்ளே ஒரு ஆள் மூழ்கிக்கிட்டு இருந்தார். அதனால தான் எல்லாரும் அவரை காப்பாற்றுறதுக்காக கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவன் அங்கே போகிறதுக்குள்ளேயே சில பேர் அவங்க ஆற்றுக்குள்ளே இறங்கி அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அவனை வெளியே தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவன் மூச்சே விடலை. அதனால எல்லாரும் அவனுக்கு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ரவியும் அங்கே போய் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குனிஞ்சு பார்த்தான். அப்போது அவன் குனியும் போது அவன் பேக்கில் இருந்து அந்த ஸ்பூனு விழுந்துருச்சு. அது அந்த ஆளோட மூஞ்சிலே விழுந்துருச்சு. டப்புன்னு ரவி அதை தூக்கிட்டான். யாரும் அது விழுந்ததை பார்க்கவே இல்லை. அடுத்த நிமிஷமே அந்த ஆளு கண் முழிச்சிட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டப்போ அந்த ஆள் சொன்னார், ஆற்றுக்குள்ளே ஒரு வுட்டு பீஸு போயிட்டு இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் ஆறு ரொம்ப ஆழமாக இருந்ததுனால நான் முங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் என்னமோ ஒரு நல்ல ஸ்மெல்லை நான் ஸ்மெல் பண்ணேன், அதனால தான் நான் மறுபடியும் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். சுற்றி இருந்தவங்க எல்லாரும் என்னது ஸ்மெல் பண்ணி நீ இப்படி இருந்துச்ச, என்ன எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரவியும் வீட்டுக்கு வந்துட்டான். அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அந்த ஸ்பூனு கொஞ்சம் குட்டியாக இருந்ததை பார்த்தான். இது எப்படி குட்டியாச்சு அப்படின்னு பார்க்குறப்போ அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.